இப்போ ஒரு சிக்ஸ் பேக் வைக்கிற ப்ராசஸ் ஒரு 60 டேஸ்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 100% பாசிபிள். நான் இப்போ ரீசெண்டா என்னோட கிளைண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் போஸ்ட் போடுறப்ப நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இதுதான். லைக் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் எப்படி ஒரு 60 டேஸ்ல முடிச்சீங்க? ஸோ இது மாதிரி நல்ல ஸ்டட்டடான கட்டிங் ப்ராசஸ்லாம் ஒரு 60 டேஸ்ல முடிக்க முடியுமா? ஸோ இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எனக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்களும் இது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு டெம்ப்ளேட்டாவே கிடைச்சிரும். லைக் நீங்க என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், எப்படி கார்டியோ இருக்கும், நீங்க சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, உங்க வெயிட் ட்ரைனிங் எப்படி இருக்கும், ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோல கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எதை நோட் பண்ணணும் அப்படின்னா பாடி ஃபேட் பர்சன்ட். ஒன்று நீங்க என்ன பாடி ஃபேட் பர்சன்ட்ல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த சிக்ஸ் பேக் வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன பாடி ஃபேட் பர்சன்ட் வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னோட கிளைண்ட்ஸ் எந்த ரீஜன்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது ஈதர் ஒரு 8 to 12% இருக்கும். ஸோ இதுல ஆப்ஸ்ன்றது விசிபிளா இருக்கும். உங்க பாடி ஃபேட் பர்சன்ட்டை வந்து ஒரு 10 to 12% கொண்டு வரணும். அதுக்கு கீழே இப்போ ஒரு 8% போனீங்க அப்படின்னா நீங்க பார்க்க நல்லா ஸ்டட்டடாவே இருப்பீங்க. அண்ட் இப்போ மெயினா நீங்க என்ன பாடி ஃபேட் பர்சன்ட்ல இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு 20 to 25% பாடி ஃபேட் குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 60 டேஸ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்லை 90 டேஸ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இந்த டைம் டியூரேஷன்ல ஒரு 10 to 15% ஆஃப் பாடி ஃபேட் கம்மி பண்றது ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்க இப்போ ஒரு 30% இருக்கீங்க இல்லை 35% இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டியூரேஷன்றது நான் சொன்னதோட கொஞ்சம் அதிகமா எடுக்கும். ஸோ அதுக்குன்னு உங்க ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. இப்போ நான் சொல்றது நீங்க கொஞ்சம் லாங் டேர்முக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் டியூரேஷன் மட்டும் தான் சூட் ஆகாது. ஸோ இப்போ ரியலிஸ்டிக்கான கோல்ன்றது ஒரு 3 மந்த்ஸ்லயோ இல்லை 2 மந்த்ஸ்லயோ நீங்க ஒரு 10 to 15% பாடி ஃபேட் கம்மி பண்றது தான். ஸோ நீங்க அதுக்கு மேல கம்மி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமா தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பாடி ஃபேட் பர்சன்ட்ன்றதுல நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா டயட் தான். ஸோ இது மாதிரி ப்ராசஸ்லாம் டெபிசிட்ல இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இந்த டியூரேஷனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிக்க போறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அக்ரெசிவான டெபிசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு 500 to 600 கலோரி டெபிசிட். இப்போ நீங்க ஒரு 2500 கலோரிஸ் உங்க மெயின்டெனன்ஸா இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு 2000 கலோரிஸ் இல்ல 1900 கலோரிஸ் ஸோ இதுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த ரேஞ்சில டெபிசிட்ல இருக்கிறப்போ உங்க பாடி வெயிட் வந்து வீக் ஆன் வீக் உங்களுக்கு ஒரு 1/2 kg to 1 kg கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க உங்க டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நான் இப்போ ஒரு 75 kgs இருக்கேன் அப்படின்னா ஒரு 70 kgsல எனக்கு ஆப்ஸ் தெரியும். ஸோ எனக்கு இப்போ கம்மி பண்ண வேண்டியது வந்து ஒரு 5 கேஜிஸ். நான் வீக் ஒன் வீக் ஒரு 1/2 kg மட்டும் கம்மி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு 10 வீக்ஸ்ல நான் அதை அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி நீங்க பர் வீக்கு எவ்வளோ பாடி வெயிட் கம்மி பண்ணுன்றதை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 kgலேருந்து 1 kg வரைக்கும் கம்மி ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அது கரெக்டான ரேட். இப்போ உங்களுக்கு வீக் ஆன் வீக் இது மாதிரி மூவிங் ஆவரேஜ் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்காது. பட் ஸ்டில் ஒரு 2 to 3 வீக்ஸ் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டயட்டை ஃபியூச்சர்ல மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ 1800 கலோரிஸுக்கு ஒரு மேக்ரோ ரேஞ்சஸ் சொல்றேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து 160 to 180 கிராம்ஸ், கார்ப் வந்து 200 to 250 கிராம்ஸ், ஃபேட் வந்து 30 to 40 கிராம்ஸ். நான் இப்போ சொன்ன ரேஞ்ச் வந்து நீங்க 1800 to 2000 கலோரிஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஸோ நிறைய பேர் ஆப்ஸ் ஒர்க் அவுட்டை கட்டிங்ல மட்டும் தான் பண்ணாங்க. பட் அது மாதிரி இல்லாம நீங்க பல்கிங் அப்ப ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். பட் ஸ்டில் நீங்க இப்ப இந்த கட்டிங் ப்ராசஸ்ல இருக்கிறப்ப என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுன்றத சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஒரு 2 டைப் ஆஃப் மூவ்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒன்னு வந்து கிரன்ச்சஸ், இன்னொன்னு வந்து லெக் ரைஸ். ஸோ இந்த 2 மூவ்மெண்ட் மட்டுமே போதும் ஹோல் ஆப்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணும். அண்ட் நான் கட்டிங் பண்றப்ப நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்த ஒர்க் அவுட் லைக் இந்த ஹிட் ஒர்க் அவுட் எல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க அது மாதிரிலாம் ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்றப்ப நீங்க ரியலா உங்க ஆப்ஸ் ஆக்டிவேட் பண்ண மாட்டீங்க. ஸோ மோரலஸ் அது ஒரு கார்டியோ மாதிரி தான். ஸோ நீங்க ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்றப்ப என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ நார்மலா ஒரு மசிலை ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராக்ரஸ் பண்ணும், அதுக்கு எப்படி ஒரு வேரியேஷன்ஸ் போடும், அதுக்கு எப்படி ஒரு செட் போடுவோம். ஸோ அது மாதிரி தான் நீங்க உங்க ஆப்ஸுமே ட்ரெயின் பண்ணும். ஓவர் தி டைம் இந்த ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அது கூட வெயிட் ஆட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி ஆப்ஸுக்குமே ட்ரெயின் பண்ணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெயிட் ட்ரைனிங்கை பார்ப்போம். இந்த வெயிட் ட்ரைனிங்ன்றதுல நீங்க பெருசா அது சேஞ்சஸே பண்ண தேவையில்ல. நீங்க பல்கிங்ல ஒண்ணு பண்றீங்களா அதே கட்டிங்லயும் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பல்கிங்ல ப்ராப்பரான ஸ்பிளிட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மசிலை ட்ரெயின் பண்றது வந்து வீக்லி ட்வைஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். அண்ட் இன்னொரு மெயினான ஃபேக்டர் நீங்க என்ன நோட் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட ப்ராக்ரஸ்ன்றது நீங்க பல்கிங் அப்போ ஒரு வெயிட் ப்ராக்ரஸ் பண்றீங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ என்னோட கட்டிங் அப்போ நான் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா என்னோட பல்கோட பீக்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்றப்பல மேக்ஸிமம் அதே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்திருக்க மாட்டாங்க.
ஸோ அவங்களுக்குலாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ராக்ரஸ்ன்றது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கட்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப அவங்க பண்ண வெயிட் ட்ரைனிங்கும் அதை முடிக்கிறப்ப பண்ண வெயிட் ட்ரைனிங்கோட டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்ன்றது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ வெயிட் ட்ரைனிங்ல இது மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா கார்டியோ. ஸோ இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன் அப்படின்னா என்னோட ரொட்டீன்ல கார்டியோ இருக்காது. பட் என்னோட கிளைண்ட்ஸோட ரொட்டீன் எல்லாத்துலயும் கார்டியோ இருக்கும். ஸோ மோஸ்டா நீங்க எப்படி கார்டியோ பண்ணலாம் அப்படின்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆஃப் கார்டியோ வச்சுக்கோங்க. லைக் அது எது ட்ரெட்மில்ல நடக்கிறதா இருக்கட்டும் இல்ல நார்மலா நடக்கிறதா இருக்கட்டும். ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கார்டியோ மட்டும் ஆட் பண்ணிட்டு அவங்க லைஃபை ரொம்ப செடென்டரியா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இல்லாம ஸோ நீங்க இது மாதிரிலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றப்ப நீங்க ஃபுட் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்காது. அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க டே டு டேல ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால உங்க டெபிசிட் இம்ப்ரூவ் ஆகிறதா இருக்கட்டும் இல்ல மெட்டபாலிசம் நல்லா ஸ்டேபிளா இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ ஃபைனலா சப்ளிமெண்ட்ஸ். இப்போ நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ்வலா சாப்பிடுற சாப்பாடை விட கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்க ஃபுட்ல இருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ட் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்காது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி டெஃபிஷியன்சிலாம் இருக்குன்றத பார்த்து நீங்க ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ சில சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் பர்டிகுலரா சொல்றேன். ஸோ அதெல்லாம் மெயினா உங்க சப்ளிமெண்ட்ஸ் டேக்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா எலக்ட்ரோலைட். ஸோ இது மாதிரி ஒரு கட்டிங்ல இருக்கிறப்ப நிறைய பேருக்கு ஃப்ரீக்வெண்டா இந்த டீஹைட்ரேஷன் நடக்கும் அண்ட் சோடியம் டிப்ளீஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றது நீங்க இன்ட்ரா ஒர்க் அவுட்டா எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்றது வரும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நீங்க மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்டிகுலரா அந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க சப்ளிமெண்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஒமேகா 3 சப்ளிமெண்ட். அண்ட் ஆல்சோ இப்போ நார்மலா உங்களோட ப்ரோட்டீன் கோலை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மசில் பில்டிங் ப்ராசஸ்ல நீங்க நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க உங்களுக்கு நல்ல மசில் பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்க பல்கிங் பர்ஃபெக்டா பண்றீங்க ஒரு கட்டிங் இப்போ பண்ணணும் அப்படின்னா உங்க ரொட்டீன் மோரலஸ் இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இப்போ எனக்கு ஃப்ரீக்வெண்டான கமெண்ட் எதுல வந்தது அப்படின்னா என்னோட ரொட்டீன் நான் என்னென்ன வேரியேஷன்ஸ் போடுறேன் நான் எப்படி என்னோட ஒர்க் அவுட் எக்ஸிக்யூட் பண்றேன் அதுக்கு எவ்வளவு செட்ஸ் போடுறேன் எவ்வளவு ரெப்ஸ் போடுறேன் இது மாதிரிலாம் பர்டிகுலரா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னோட ரொட்டீன் ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட புதுசா யாராவது கிளைண்ட் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும் இல்ல அவங்க என்னென்ன மெத்தட்ல ஒரு ஒர்க் அவுட் எக்ஸிக்யூட் பண்ணுன்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு பேசிக்கா எல்லாமே புரியணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுவேன். அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ்ல இருந்து ஒரு நல்ல டெக்னிக்கலான டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். என்னென்ன வார்ம் அப் பண்ணுன்றதுல இருந்து அவங்க ரொட்டீன் எப்படி இருக்கணும் லைக் அவங்க ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும் அதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும் அவங்க ஒரு நாள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அதோட வீடியோஸா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே ஒரு கிளைண்ட்டுக்கும் புரியணுன்றதுக்காக ஒரு ஃபைலாவே எனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அடிஷனல் இல்ல 2 டைப் ஆஃப் ஒர்க் அவுட் ரொட்டீனுமே இருக்கும். ஒன்னு வந்து அப்பர் பாடி டாமினன்ட் இன்னொன்னு வந்து லோயர் பாடி டாமினன்ட். நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டோரிஸ்ல இது மாதிரி பெய்ட் ஃபைலா இருக்குன்ற மாதிரி சொல்லிருப்பேன். ஸோ அதை யூடியூப்ல உள்ளவங்களுமே ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணேன். அண்ட் அந்த ஃபைலோட பிரைஸ் வந்து 899 வரும். நீங்க அந்த ஃபைலை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. அப்படி இன்ஸ்டாகிராம்ல இல்ல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் எல்லா டீடைல்ஸும் தரேன். ஸோ இந்த வீடியோல சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்றது சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.